வணக்கம். மும்பையில் புழுதி புயலால் ராட்சத பேனர் சரிந்து விழுந்து விமானப்படை அதிகாரி உட்பட உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற வேண்டும் என்று மாநகராட்சி மண்டல அலுவலருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதி 2023 படி விளம்பர பதாகைகள் வைத்துக் கொள்ள உரிய வழிகாட்டுடன் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் அனுமதி பெறுவது கட்டாயம். அவ்வாறு அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 20 அடி அகலம் 12 அடி உயரம் என்பது அதிகபட்ச அளவாக இருக்க வேண்டும். தரமான இரும்பு, காற்றின் வேகம், மழைக்கு ஏற்ப பேனர்களை வைக்க வேண்டும். மேலும் சாலை சிக்கல்களை அமையக்கூடாது எனவும் பல்வேறு விதிமுறைகள் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் இது குறித்து பேசுகையில், விளம்பர பதாகை இதுவரை நிறுவுவதற்காக மாநகராட்சிக்கு 1100 விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் அவற்றில் 40 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மீத உள்ளவையில் பரிசீலனை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த 2 தினங்களில் அனுமதியின்றி உரிய அளவீடுகளை தாண்டி வைக்கப்பட்டிருந்த 460 விளம்பர பதாகைகளை மாநகராட்சி அகற்றியுள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து விளம்பர பேனர்களும் அகற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.